கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருட்டு போலும் இருப்பாய். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடிய தேவன், வருஷமெல்லாம் நம்மை பாதுகாக்கிற தேவன், வருஷமெல்லாம் நம்மை நடத்துகிற தேவன், வருஷங்களிலே நம்மோடு தங்கி இருக்கக்கூடிய தேவன். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வருஷமெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம். வசனம் சொல்கிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் நடத்துவார், நாளைக்கு நடத்தாமல் போய்விட மாட்டார். இன்னைக்கு நடத்துவார், நாளைக்கு நடத்த மாட்டார், அப்படி அல்ல. அவர் நித்தமும் உன்னை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாகக்கூடிய தேவன். உலகத்திற்கு வறட்சி வரலாம், ஸ்தோத்திரம், உன்னுடைய உறவுகளுக்கு வறட்சி வரலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வறட்சி இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்வதை பார்க்குறோம். எனவே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அது மாத்திரமல்ல, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். ஸ்தோத்திரம், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். தடைகளை தாண்டுவதற்காக, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக உன்னை உள்ளுக்குள்ளிருந்து தைரியப்படுத்தக்கூடிய தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எனவே தேவன் உங்களை குறித்ததான ஒரு படம் என்னென்னா இதுதான். ஏசியா 58:11 தான் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிக்சர். உங்களை குறித்துதான தேவன் வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு படம் என்னவென்றால், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, வற்றாது எப்பொழுதும் தண்ணி வைத்து ஸ்தோத்திரம் வற்றலை, எப்பொழுதும் அது பொங்கி வழியக்கூடிய நீரூற்றாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கக்கூடிய படமாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சூழ்நிலைகள் இன்றைக்கு வேறு விதமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் வேறு விதமாக இருக்கலாம், தொழில் காரியங்கள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய படம், உங்களை குறித்து தான் தேவன் வைத்திருக்கக்கூடிய பிக்சர் இதுதான். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம், ஏதோ மழை பெஞ்சா நான் விவசாயம் பண்ணுவேன் அந்த இதில்கல்ல, இது ஆற்று பாசனம். ஆற்று பாசனம் என்பது ஆறுகள்லாம் எங்கெல்லாம் போச்சோ அங்கே தான் நாகரிகம் வளர்ந்தது. ஆற்று பக்கத்தில் நாகரிகம் வளர்ந்தது. அதுபோல் ஆற்று பாசனம் என்பது செழிப்பை குறிக்குது, ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஸ்தோத்திரம், இன்னைக்கு தண்ணி வந்தது அது வற்றி போச்சு அப்படி சொல்லக்கூடியது அல்ல, இது வற்றாத நதியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தேவன் உங்களை குறித்து நான் வைத்திருக்கக்கூடிய படம், நீ வற்றாத நீரூற்று போல இருப்பாய். சார், என்னுடைய நீரூற்று வற்றி போச்சு, என்னுடைய காரியங்கள் வற்றி போச்சு அப்படின்னா மறுபடியும் உங்கள் பிக்சரை பாருங்கள். நீங்கள் வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் அழைத்திருக்கிறார். எனவே வருஷமெல்லாம் உங்களை நடத்தக்கூடிய தேவன், வருஷமெல்லாம் உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன், வருஷமெல்லாம் உங்களை போஷிக்கக்கூடிய தேவன். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும். உபாகமம் 8:4 சொல்லும் பொழுது, இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வருகிறார் வனாந்தரத்தில். வனாந்தரம் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்பதாக விருப்பம். ஆனால் அவருடைய அவிசுவாசத்தினால அவர்கள் 40 ஆண்டுகள் தேசத்தை சுற்றி போக நேர்ந்தது. 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணினார்கள். இந்த நாளில் நீங்கள் கானானை சுதந்திரிப்பது தேவனுடைய விருப்பம். வருஷமெல்லாம் வசந்தமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். வருஷமெல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் தான் தேவனுடைய விருப்பம். எனவே சில காரியங்கள் குழப்பங்கள் வரும்பொழுது நீங்கள் விசுவாசத்தை விட்டு தடுமாறாதபடிக்கு, உங்களுடைய ஜெபத்தை விட்டு தடுமாறாதபடிக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து முன்னேறும்படி தேவன் விரும்புகிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஆனால் 40 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் 40 ஆண்டுகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. 11 நாட்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு போக வேண்டிய இடத்திற்கு அவர் 40 நாட்கள் சுற்றி கொண்டு போனதை பார்க்குறோம். அந்த 40 ஆண்டுகளிலும் தேவன் நடத்தினார். அவிசுவாசமாக இருந்தாலும் அவர்களை தேவன் நடத்தினார். இந்த நாளில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு இப்போது அவிசுவாசமாக இருந்தாலும் தேவன் உங்களை நடத்த போதுமானவர் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் உங்களோட அன்பு கூற அவர் போதுமானவர் இருக்கிறார். இந்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை நடத்தினார். அங்கே பாலைவனத்தில் பார்க்கும்போது புது ட்ரெஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம், புது ட்ரெஸ்ஸு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 40 ஆண்டுகளுடைய வஸ்திரம் பழுதாக போகவில்லை, ட்ரெஸ்ஸு பழசாக போகவே இல்லை. புது ட்ரெஸ்ஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது மாத்திரமல்ல, 40 ஆண்டுகள் அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று வசனம் சொல்வதை பார்க்குறோம். 40 ஆண்டுகள் நடந்தார்கள், ஆனால் கால்கள் வீங்கவில்லை. ஸ்தோத்திரம், நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாவே கால் வீங்கிருச்சுங்கிறான்.
ஆனால் அங்கே 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் நடந்தார்கள். பாலைவனத்தில் வந்து சரியான பாதை கிடையாது, மோசமான பாதை, கரடுமுரடான பாதை, முள்வெளி நிறைந்த பாதை. ஆனால் அந்த பாதைகளில் நடந்து அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஏனென்றால் அவருக்கு ஒரு வாக்கு பண்ணினார். நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார். இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்தில் தோற்று போகிறீர்கள். மறுபடியும் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மறுபடியும் வெளியே வரும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த 40 வருஷம் அவன் மேலும் இந்த வஸ்திரம் பலிதாக போகவில்லை. இந்த நாளில் 40 வருஷம் உன் மேலே இந்த அபிஷேகம் பழசா போகலை. உன் மேலே தேவனுடைய வல்லமை என்ன செய்யலை, பழசா போகலை. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய புதிய அபிஷேகம், புதிய வல்லமை அந்த 40 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் கிறிஸ்து உன்னை என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ, கிறிஸ்து உன்னை என்னைக்கு அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னை அழைத்தாரோ, அன்றிலிருந்து உன்னுடைய காரியத்தில் அவர் நித்தம் உன்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். எனவே உன் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒருவேளை விரக்தி உனக்குள்ள இருக்கலாம், சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபம் உனக்குள்ள இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இல்லை, கர்த்தர் நிச்சயம் உன்னை நடத்துவார். கர்த்தர் நிச்சயம் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் சொல்கிறது, நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை என்ன செய்றாரு, தேற்றுகிறார், திருப்தியாக்குறார். உலகத்திற்கு வறட்சி வரலாம், ஆனால் உனக்கு வறட்சி இல்லை என்று வாக்குத்தத்தம் சொல்லுது. ஸ்தோத்திரம். உலகத்திற்கு வறட்சி, உறவுகளுக்கு வறட்சி, பிரச்சனைகள் வருது. ஆனால் உனக்கும் எனக்கும் வறட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் அற்புதங்கள் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனவே கானானுக்குள் போக வேண்டும் என்று அழைத்தார். இப்போ வனாந்தரத்தில் இருந்தாலும் அவளோடு கூட இருந்தார். 40 ஆண்டுகள் வஸ்திரங்கள் என்ன செய்யலை, பழுதாகி போகவில்லை. எனவே உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அவருடைய தரிசனம் பழசாக போகலை. இது எப்படி இருக்குது, உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய தரிசனம் பழசாக போகலை. மறுபடியும் அந்த தரிசனத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசுவா 5:12 வாசிக்கும் பொழுது, யோசுவா புத்தகம் 5:12 வாசிக்கும் பொழுது, அந்த தேசத்தின் கனியை புசிக்கும் போது, தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறான், அந்த வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே உள்ள கனிகளை சாப்பிடுவார்கள், தானியத்தை சாப்பிடுவார்கள். அப்பொழுது மன்னா, அது வரைக்கும் பெஞ்சு கொண்டிருந்த மன்னா, 40 ஆண்டுகள் மன்னா பெய்து கொண்டிருந்தது. இப்பொழுது மன்னா நின்று போச்சு. தேசத்தினுடைய ஆகாரத்தை அவர்கள் சாப்பிட்டதை பார்க்குறோம். மன்னா சாப்பிட்டு 40 வருஷம் போர் ஆயிடுச்சுட்டான். 40 வருஷம் மன்னா சாப்பிட்டு எங்களுக்கு என்ன போர் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் புதிதாக சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்பொழுது தேசத்தின் கனிகளை வெவ்வேறு டிஃப்ரெண்டாக சாப்பிட்றான். அதே மாதிரி புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். கிறிஸ்துவ மிக பிரியமானவர்களே, புதிய நன்மைகள் உங்களை தேடி வரும். எப்போ தேடி வரும், நான் விசுவாசிக்கும் பொழுது. ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு குறித்து வைத்திருக்க அந்த பிக்சரை நான் பார்க்கும் பொழுது, தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய பிக்சர் என்னன்னா, கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார் என்கிற பிக்சர். கர்த்தர் நித்தமும் ஆசீர்வதிப்பார் என்கிற படம். அந்த படத்தில் என்னை நான் பதிய வைக்கும் பொழுது, என்னுடைய கண்களை பதிய வைக்கும் பொழுது, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். எனவே தேசத்தின் பலனை புசித்தார்கள். இந்த நாளில் ஸ்தோத்திரம், உங்கள் பலனை அந்நியன் புசித்துக் கொண்டிருக்கலாம், உங்களுடைய காரியங்களை அந்நியன் புசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேசத்தின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள், தேசத்தின் நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, எனவே இந்த நாளில் என் தொழிலில் நஷ்டம் பாஸ்டர், என்னுடைய காரியங்களில் நஷ்டமாக இருக்குது சகோதரனே, என்னுடைய ஏதோ ஒரு இதில் அற்புதத்துக்காக என்னை காத்திருந்தேன், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பல ஆண்டுகளாக இருக்கிறது, அற்புதத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அற்புதம் நடைபெறவில்லை என்று சோர்ந்து போய்க்கூடிய அன்பு நெஞ்சங்கள் கத்த சொல்கிறாரு, இல்லை உன்னை அவர் நடத்த போகிறார், இல்லை அவரை நடத்தி கொண்டு வருகிறார், அவர் உன் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம், அவர் கூட இருக்கிறார். சங்கீதம் 65:11 வாசிக்கும் பொழுது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகளில் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிறார். உன் மேலே வருஷங்கிற உன் மேலே நன்மைங்கிற கிரீடத்தை உன் வருஷத்தில் வைக்கிறார். இது எப்படி இருக்குது, நன்மைங்கிற கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடத்தை எடுத்து உன் தலையில் வைக்கிறார். அந்த நன்மையும் கிரீடம் வருஷமெல்லாம் இருக்க போகுது, அதான் அது அர்த்தம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார், உமது பாதைகளில் நெய்யாய் பொழிகிறது. அவர் பாதையில் நடக்கும் பொழுது நெய் பொழியும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அந்த ஜம்மு காஷ்மீர் சுவிட்சர்லாந்து போகும்பொழுது அந்த பாதைகளில் ஸ்னோ பெய்கிறது மாதிரி, இப்போ அவர் பாதைகளிலே அவருடைய பாதையில் நம்ம செல்லும் பொழுது என்ன பெய்யுதுன்னா, நெய், அவருடைய பாதைகள் நெய் பொழியதை பார்க்குறோம். இந்த நாளில் அவர் பாதைகளில் நான் செல்லும் பொழுது, என் பாதையில் அல்ல, என் பாதையில் அவர் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது, என் சித்தத்தில் அவர் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்பொழுது அவர் பாதையில் நான் செல்லும் பொழுது உமது பாதை நெய்யாய் பொழிகிறது என்று பக்தன் சொல்கிறதை பார்க்குறோம். அந்த பாதையிலே ஆசீர்வாதம் உண்டு, அந்த பாதையில் ஆரோக்கியம் உண்டு, அந்த பாதையில் செழிப்பு உண்டு. அந்த பாதை கானானுக்கு நேராக அழைத்து செல்கிறது. கானானுக்குள்ளே தான் அது சுற்றிக்கிட்டு இருக்கேன்.
ஆமென். எனவே ஸ்தோத்திரம், நாம ஒரு பாதையில் போனோம் அப்படின்னா அது தார் ரோடான பாதை, ஸ்தோத்திரம், அது கரடு போடான பாதை, அது என்னை சூடாக்கக்கூடிய பாதை, அது என்னை இழைப்பு அந்த ரெஸ்ட்டுங்கிற மூடில் கொண்டு போகாத பாதை. ஆனால் அவர் பாதையில் செல்லும் பொழுது அந்த பாதை என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த பாதை ஆசீர்வாதத்து பாதைக்கு நேரம் நடத்துகிறார். அந்த பாதை நெய்யை பொழியக்கூடிய பாதையாக இருக்கிறது. இந்த நாளில் அவர் வழியில் நடக்கும் பொழுது, அவர் சித்தத்தில் நடக்கும் பொழுது உங்கள் பாதையிலே நெய்யாய் பொழியும். உங்கள் தொழில் காரியங்கள் நெய்யாய் பொழியும். உங்கள் பிள்ளைகள் படிப்பு உள்ள காரியங்களில் மேற்படிப்புக்காய் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அடுத்து என்ன படிக்க போகிறோங்கிற காரியத்தில் சிந்தித்து கொண்டிருக்கலாம், அதிகமாக சிந்தித்துக்கலாம். அதிகம் என்ன கோர்ஸ் பண்ண போகிறேங்கிறதுக்காக பணத்துக்காக காத்திருக்கலாம், பணத்துக்காக செபித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அற்புதம் நடக்கும். நிச்சயமாக கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். உங்கள் பாதையிலே ஸ்தோத்திரம், நிச்சயமாக உங்கள் பாதையில் நெய் பொழியும். ஆமாம். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 76:5 வாசிக்கும் பொழுது பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இங்கு பக்தன் சொல்லும் பொழுது, ஆசாப் சொல்லும் பொழுது பூர்வ நாட்கள் வருஷங்களை சிந்திக்கிறேன். எல்லாரும் ஒரு காரியத்தில் நேர்மறையாக ஆரம்பித்து எதிர்மறையாக முடிப்பார்கள். ஆனால் ஆசாப் சங்கீதம் எதிர்மறையாய் ஆரம்பித்து விட்டு அது நேர்மறையாய் முடிக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் ஒரு ஸ்தோத்திரம், பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்ம ஆரம்பிச்சுட்டு நெகட்டிவ் எனர்ஜியாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் எனர்ஜியை ஆரம்பித்தா கூட பாசிட்டிவ் எனர்ஜியாக முடிக்கணும். ஆசாப் சொல்லும் பொழுது, இங்கே வாசிக்கும் பொழுது 77:5 பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஏன் சிந்திக்கிறான்னா, ராக்காலங்களில் அவன் யோசிக்கும் போது எதிர்மறையான எண்ணங்கள் இருட்டில் நடக்குது. எதிர்மறையான எண்ணங்கள் ஸ்தோத்திரம், பிசாசு அவனை அழுத்தத்தை பார்க்குறோம். எதிர்மறையான எண்ணங்கள் ராக்காலத்தில் என் ஸ்தோத்திரம், என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு நான் சம்பாதித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்ன செய்தது அப்படின்னா, நான் இரவில் யோசிக்கிறேன், இரவுல அதிகமாக தியானிக்கிறேன். பதட்டம் உண்டாகுது, பயம் உண்டாகுது, அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணம் உண்டாகுது, குழப்பம் உண்டாகுது. ஏன்னா இருளில் சக்தி போராடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இரவும் பகலும் யாரை தியானிக்க வேண்டும்? வார்த்தையை தியானிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். இங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. சங்கீதம் 77:7 நித்திய காலமாய் தள்ளி விட்டுவாரோ, அவ்வளோதான். கரண்ட் ரிப்போர்ட்டை பார்க்குறேன், ரிப்போர்ட்டு பூராமே ஸ்தோத்திரம் எனக்கு சாதகமாக அமையலை, ஃபைல் ரிப்போர்ட்டு சாதகமாக அமையலை, ஆசீர்வாதம் சாதகமாக அமையலை, ஏதோ ஒரு காரியங்கள் சாதகமாகவே இல்லை. எனவே நித்திய காலமாக ஆண்டவர் தள்ளி விடுவாரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் எதிர்காலத்தை குறித்து அதிகமாக ஆராய்ச்சி செய்கிறேன். அப்போ சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோம், வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோம். ஒரே கேள்விக்குறியா வருது. தலைமுறையும் வாக்கு தத்தங்கள் அற்று போயிட்டோம், அற்புதங்கள் ஒளிந்து போயிட்டோம், அதிசயங்கள் செய்ய அவர் மறந்தாரோ என்று சொல்லி வாழ்க்கைக்குரிய அதிகமான ஒரு கேள்விக்குறியோடு இந்த பகுதியை பார்க்குறோம். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டு, கிருபை காலி பண்ணிட்டாரோ, கிருபை இல்லையா, ஆண்டவருடைய இரக்கம் இல்லையா, அவர் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது, இப்படி நிறைய ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றே. கோபத்தில் அதிகமான ஸ்தோத்திரம், கோபத்தில் அதிகமான காரியத்தை இரக்கத்தை மறந்தாரோ அப்படின்னு சொல்லி, இரக்கத்தை கர்த்தர் மறந்தாரோன்னு சொல்லி யோசிக்கிறேன். கோபத்தில் சில நேரம் என்ன செய்கிறேன், ஆண்டவருடைய கோபத்தினால அவர் மறந்துட்டாரான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னை என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னா, அதில் 10 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கருத்தில் உள்ள வருஷங்களை என்ன செய்வேன், நினைவு கூறுவேன், வருஷங்களை நினைவு கூறுவேன், உன்னதமானவருடைய வருஷங்களை என்ன செய்வேன் நான். அப்பொழுது நான், இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன்னு சொல்லி ஸ்தோத்திரம், எதிர்மறையாக சிந்தித்த ஆசாப் மறுபடியும் நேர்மறையாக சிந்திக்கிறத நினைச்சிடும் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் செயல்களை நினைவு கூறுவேன், உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை என்ன செய்வேன், நினைவு கூறுவேன். இப்போது பார்க்கும்போது நிறைய அதிசயம் பண்ணார்ல, அதை பார்க்க போகிறேன். நிறைய அதிசயம் பண்ணார்ல, அற்புதம் செய்தார், அதை யோசிக்க போகிறேன்னு சொல்லி தன்னுடைய யோசனையை மாற்றுவதை பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம இரவு தூங்க விடாதபடிக்கு தேவையற்ற யோசனைகள் வரும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அற்புதம் செய்ய மறந்து விட்டார், ஆண்டவர் அற்புதம் செய்ய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கடந்த காலத்தில் அந்த கசப்புகளை மறுபடியும் சைத்தான் பிசாசு அந்த யோசனைக்கு நம்மளை ஆட்கொள்கிறத பார்க்குறோம், அந்த யோசனை நம்மளை கவ்வி பிடிக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆசாப் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தார். என்னென்னா, இனி அந்த யோசனை தொடர்ந்து நினைச்சக்கூடாது, என்னை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, தொடர்ந்து அந்த சிந்தனையை நினைச்சக்கூடாது, நான் அந்த சிந்தனை என்ன செய்யக்கூடாது, என்னை ஆட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அதில் சரி செய்ததை பார்க்குறோம். ஆனாலும் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்னா, ஆண்டவருடைய வருஷத்தை நினைவு கூற போகிறேன். என்னுடைய பலவீனம் என்னன்னா, இதை யோசிச்சது தான்.
அப்பொழுது நான் இது என்னுடைய பலவீனம். 77:10 வாசிக்கும் என்னுடைய பலவீனம் என்னென்னா நெகட்டிவாக நான் யோசித்தேன். என்னுடைய பலவீனம் என்னென்னா தேவையில்லாத காரியத்தை என்ன செஞ்சேன், யோசித்தேன், அதிகமாக யோசித்தேன். இப்போ நான் எதை யோசிக்க போகிறேன்னா ஆண்டவருடைய அதிசயத்தை யோசிக்க போகிறேன், கர்த்தருடைய அற்புதங்களை நான் யோசிக்க போகிறேன்னு சொல்லி அந்த யோசனையை மாற்றி அமைக்கும் பொழுது ஸ்தோத்திரம், யோசனையை மாற்றி அமைக்கும் போது வாழ்வு மாறுகிறது. வாயை மாற்றி அமைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே விசுவாசமாய் பேச தேவன் உதவி செய்வாராக, விசுவாசமாய் ஸ்தோத்திரம் நடக்க உதவி செய்வாராக. இப்பொழுது விசுவாசமாக பேச ஆசா முடிவு செய்து விட்டார். எனவே ஆசாவுடைய வாழ்வு மாறினதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மோசேயின் சங்கீதம், மோசேயின் ஜெபம் என்று எழுதப்பட்டது. சங்கீதம் 90 வாசிக்கும் பொழுது சங்கீதம் 90-91 மோசேயின் ஜெபம். ஸ்தோத்திரம் ஜெபம் என்ன சொல்கிறார் அப்படின்னா 90:10 வாசிக்கும் பொழுது எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஏன்னா வனாந்தரத்திலே ஸ்தோத்திரம் சிறப்பாக இருக்க வேண்டியவர் அரண்மனை இருந்தார், கானானுக்குள்ளே போக வேண்டியவர் கடைசி பார்த்தா இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனையினால இவர் ப்ரெஷர் ஆகி வாக்கு தத்தத்துக்குள்ளே தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிட்டார். மோசே ஆசீர்வாதத்துக்குள்ளே சுதந்திரத்து கொள்ள முடியாமல் போயிட்டார். மோசைக்கு அந்த நிலைமை உண்டாயிடுச்சு. அப்போ சொல்லும் பொழுது நாங்கள் நல்லா இருந்தால் 70 வருஷம் இருக்க போகிறோம், பலனோடு இருந்து ஆரோக்கியமாக இருந்தால் 80 வருஷம் இருப்போம், ஆனால் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது 10 சொல்கிறார், 15 சொல்கிறாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களுடைய துன்பத்துக்கு ஈக்குவல் பண்ணுங்க, எங்களுடைய துன்பத்துக்கு மறுபடியும் சரியாக ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று அவர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் துன்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரனை கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்து நீ எவ்வளோ வருஷம் துன்பமாக இருந்தாயோ அந்த துன்பத்திற்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கார். ஏன்னா யோபுடைய பாடம் பார்க்கும்பொழுது முடிவில் பார்க்கும்பொழுது யோபுடைய படம் எப்படி முடியுதுன்னா ஆசீர்வாதத்தோடு முடியுது. யோபுடைய படம் செழிப்போடு முடிகிறது. யோபுடைய படம் முடியும் பொழுது அவருடைய காரியங்கள் முடியும் போது 2 விதமான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், குழந்தைகள் உட்பட ஆசீர்வாதம் உட்பட 2 மடங்கான ஆசீர்வாதத்தோடு யோபு தான் வாழ்க்கையில் இருந்த கடைசி நாட்களில் அனுபவித்ததை பார்க்குறோம். இந்த நாளில் வாழ்க்கை எங்களை சிறுமப்படுத்தப்பட்ட பிதா எங்களை சிறுமப்படுத்தி விட்டார், அல்லது பிசாசு எங்களை சிறுமப்படுத்தி விட்டது என்று ஒருவேளை கலங்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதரன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். உன் பிள்ளைகளுடைய உன்னுடைய தொழில் காரியங்களை மாற்றி அமைத்து ஆசீர்வதிக்கிறார். அது எப்படின்னா இனி சிறப்பாக இருக்க போகுது, சிறுமை அல்ல, இனி அது விடுதலையோடு இருக்க போகிறது, இனி அது மட்டமாக அல்ல, ஸ்தோத்திரம் மடை திறந்து வெள்ளமான ஆசீர்வாதத்தோடு அமைய போகுது. கர்த்தர்களோடு கூட நினைச்சுவாராக இருப்பாராக. அதில் சொல்லும் பொழுது நீதிமொழி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமொழி 9:11 சொல்லும் பொழுது என்னாலே, யாரால, கர்த்தராலே ஆயுஷ் நாட்கள் பெறுகிறது. மெடிசின் அல்ல, ஸ்தோத்திரம் உணவு கட்டுப்பாடு அல்ல, அதெல்லாம் அவசியம் தான். உடற்பயிற்சி அவசியம், உணவு கட்டுப்பாடு அவசியம், உறக்கம் அவசியம், ஸ்தோத்திரம் இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அதுக்கு மேலே என்னாலே உன் ஆயுஷ் நாட்கள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். ஸ்தோத்திரம் உன் ஆயுஷ் வருஷங்கள் என்னாலே விருத்தியாகும், மல்டிப்ளை ஆகும், பெருகும். உங்கள் இந்த நாளில் உன் ஆயுஷ் நாட்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுவேன். என் ஆயுஷ் நாட்கள் குறுகி போயிருமோ அப்படி பயப்படாத. சில பேர் எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணம், எப்போ பார்த்தாலும் பயம், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியம், தூங்குனா எந்திரிச்சுனா எந்திரிக்க மாட்டானா ஒரு பயம். அதுலேருந்து கர்த்தர் இந்த நாளில் அநேகரை விடுவிக்கிறார். ஏன்னா சங்கீதம் அப்படி தான் போட்டு சங்கீதம் 102:24 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 102:24 சொல்லும் பொழுது பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீரும், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீரும். அந்த 102ஆம் சங்கீதத்தை அடைப்புக்குரிய துயரத்தில் மூழ்கினவன் எழுதின பாடலும் போட்டிருக்கோம். துயரத்தில் ரொம்ப மூழ்கிட்டான். இப்போ சொல்கிறான் பாதி வயதில் என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ளாதீரும். இந்த நாளில் பாதி வயதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவன் அல்ல, அவர் உங்களை தீர்க்க ஆயுசு உள்ளவராக முழுமையாக வாழ வைத்து தான் பரலோகத்தை எடுத்து செல்வார். முழுமையாக வாழ வைப்பார். 4-5 தலைமுறை பார்த்த பிறகு தான் போதும் இந்த பூமியில் போதுமான அளவு நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லும் போது எடுப்பார். ஏன்னா அவர் அப்போ தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். எனவே அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை கற்று கொடுத்துருக்குறேன். ஒருவேளை ஸ்தோத்திரம் யோவேல் புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய காரியம் அதுபோல் ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலான்னா, நான் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன் சார், நிறைய நன்மைகள் இழந்துட்டேன், மறுபடியும் கிடைக்குமானா நிச்சயமாக வார்த்தை சொல்லுது, நிச்சயம் கிடைக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ரிட்டன் தருவார், திரும்ப அளித்து என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் 4 விதமாய் பேசக்கூடிய மனிதர்கள்,
4 பேர் 4 விதமாக பேசுவான்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி 4 காரியங்கள் சம்பவித்தது. வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு. இந்த 4 பேர் 4 வித அசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்குது. 4 பேர் 4 பிரச்சனை பண்ணக்கூடிய மனிதருக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போது விளைவின் பலனை இந்த 4 காரியங்கள் கெடுத்து போட்டன. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை திரும்ப அழிப்பேன்னு சொன்ன உடனே அந்த ஆசீர்வாதம் வந்ததை பார்க்குறோம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் வேலைக்காரர் சுகமாக இருக்கிறான், அவ்வளோதான். நீ சுகமாயிட்ட போ அப்படின்னு, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். நீங்கள் போய் ஆசிரியர் காண்பீங்கள், போகும்போதே குஷ்டரோகம் சுகமாயிரும், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். நீ அந்த குளத்தில் மூழ்கி எழுஞ்சுன்னா அவ்வளோதான், சுகமாயிரும். ஏன்னா ஆண்டவருடைய ஒரே வார்த்தை. அவர் வளவலும் பேச மாட்டார். ஒரே ஒரு வாக்கு தத்துவம், ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான். இப்போ 4 காரியங்கள் பாதித்து வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் விளைவை திரும்ப தருவேன்னு சொல்கிறார். இந்த கால வேளையில் தீர்க்கதரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்கு திரும்ப ஆசீர்வதிப்பார், திரும்ப கொண்டு வந்து நீ எங்கே இருந்து அதை காட்டிலும் மேலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. யோவேல் 2:26 சொல்லும் பொழுது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற. இப்போ நீங்கள் துதிக்க ஆரம்பிக்க போகிறீங்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்றார். உங்களை ஆஸ்வதிப்பேங்கிறார். நீங்கள் திருப்தியான பிறகு துதிச்சா போங்கிறார். ஸ்தோத்திரம். இது எப்படி இருக்குது? இது ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் சாப்பிட்ட பிறகு திருப்தியான பிறகு என்னை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற. நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு இன்னும் துதிக்க ஆரம்பிப்பீங்கிறார். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு இன்னமும் துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். உலகம் சொல்கிறான் பணம் சேர்ந்துச்சு அப்படின்னா கடவுளை மறந்துடும். அப்படி இல்லை. பணம் சேரத்தான் அதிகமாக கடவுளை நினைக்கிறான். ஸ்தோத்திரம். பணம் சேர அதிகமாக கடவுள் கொடுத்துட்டே இருக்கான். உண்டியில் தட்டிக்கிட்டே இருக்கான். கடவுள் கொடுத்துட்டே இருக்கார். பணம் சேர அவருடைய மைண்ட் எங்கே போகுதுன்னா கடவுள் மேலே இன்னும் அதிகமாக உண்டாகுது. நம்முடைய கோத்திரப்புறாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் செல்வ செழிப்பாக ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் மைண்ட் செட்டு பணத்தில் போகலை, பணத்தை தந்து தெய்வத்திட்ட போச்சு. அவருக்கு திரும்ப ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனவே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஆபகுக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, 3:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது ப்ராபசி சொல்கிறாரு, அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறேன், ஆச்சரியமாக இருந்தது, வாக்கு தத்தங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை கேட்டேன். கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்திடணும். கோபிக்க வேண்டாம் ஆண்டவரே, இரக்கமாக இருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கோபிக்க வேண்டாம், இரக்கமாக இருங்க, வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பீங்க. இப்போ வருஷத்தின் நடுவில் வந்துட்டோம், மே மாதம். இன்னொரு கொஞ்சம் நாளில் பார்க்கும்போது ஜூன் ஆயிரும். இதுதான் வருஷத்தின் நடுவே. இந்த வருஷத்தின் நடுவிலே மறுபடியும் என்ன செய்யும்? உயிர்ப்பிச்ச பிறகு நான் இன்னும் தொடர்ந்து ஓடணும். ஏன்னா ஜனவரியில் இருந்த பலம் நமக்குள்ளே இல்லை. ஜனவரியில் இருந்து அந்த ப்ளஸ்ஸிங், அந்த புது வருஷம் துவங்கின போது இருந்தக்கூடிய அந்த எஃபெக்ட் இல்லை. அப்படியே டல் ஆகிட்டான். வருஷம் அந்த பாதி வருஷத்துக்குள்ள அப்படியே டல் ஆகிட்டான். இப்போ சொல்லப்பட்டு வசனம் சொல்லுது, வருஷத்து நடுவில் மறுபடியும் உயிர்ப்பையும், நான் தொடர்ந்து டிசம்பரை கடக்கணும், இந்த ஆண்டை கடக்கணும், நான் இன்னும் ஓடணும், என்னை உயிர்ப்பையும் சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நாளில் வருஷத்தின் நடுவே உயிர்ப்பிக்கிறாரு. வருஷத்தின் தொடக்கத்தில் உங்க கூட இருக்காரு, வருஷத்தின் முடிவு மட்டும் உங்க கூட இருக்காரு, வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிறாரு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறாரு. உன் பாதையில் நெய்யாய் பொழிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான கனிகளை புசிக்கும்படி செய்கிறாரு. கானானுக்குள்ளே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ வனாந்தர பாதையில் நடந்தாலும் உன் காலை வீங்க விட மாட்டேன். உன் காலை வீங்க விட மாட்டேன். ஏன்னா அவர் நடந்துகிட்டு இருக்காரு. அவர் தோல் மேலே நீ பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்க. அவர் நடந்துகிட்டு இருக்காரு. அவர் உன்னை சுமக்கிறாரு. எனவே உன் கால் வீங்க வேண்டிய அவசியம் இல்லை, வீங்க போவதும் இல்லை. கர்த்தர் உங்களும் இருக்கிறார். எனவே என்னை நடத்த சொந்த பந்தம் இல்லை, என்னை நடத்த உறவுகள் இல்லை, ஏன்னா எனக்கு ஐடியா கொடுக்க எவன் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காத. கர்த்தர் உங்களும் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே. எனவே கர்த்தர் நித்தமும் நடத்தி உன்னை ஆஸ்வதிப்பார். உன் வாழ்க்கையில் வருஷமெல்லாம் வசந்தம் உண்டு. உன் வாழ்க்கையில் வருஷமெல்லாம் செழிப்பு உண்டு. நீ வருஷமெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தா போதும், அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களும் இருப்பாராக. ஆமென்.